ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு அடிப்பொலி ரெசிபி. வேறு ஒன்றும் இல்லை, கூனி கருவாடு சொல்லுவோம் இல்லையா, கூனி மீன் குட்டி குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குமே, அந்த கூனி மீனுடைய கருவாடை வச்சு ஒரு நாகர்கோவில் ஸ்டைலில் தோரன் செய்ய போகிறோம். இந்த தோரன் செய்கிறதுக்கு உங்கள் அடுக்கலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, பின்ன கொஞ்சம் காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுருக்கலாம். அப்புறம் நான் ஒரு சூப்பர் தேங்காய் ஐட்டம் அரைச்சி வச்சுருக்கேன்டே. அரைமுறி தேங்காய், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சின்ன உள்ளி, பெரிய உள்ளி, வெளுத்துள்ளி, 3 உள்ளி, பின்ன வேறு என்னது, இதெல்லாம் போட்டு சதைச்சி வச்சுக்கணும். அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, கூனி கருவாடு, உணக்கச்ச மீன், இதெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயும் விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஏன் தெரியுமா, அந்த பச்சை மணம் அப்போ தான் நல்லா போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள். இந்த உணக்கச்சி மீன் தோரன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, அப்புறமா நான் பத்தலைன்னு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன்டே. அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாமா. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு கருவாடாகும், பட் நமக்கு ஹார்ம்லெஸ் கருவாடு, ரொம்ப டேஸ்டான ஒரு ஹார்ம்லெஸ் கருவாடு. ஒரு லெமனை புளிப்புக்கு சேர்த்துக்கலாமா. இது நாகர்கோவில் ஸ்டைலில் ரொம்ப எல்லார் வீடுகள்லையுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது கூட நம்ம முருங்கைக்கீரை நிறைய சேர்க்கணும். முருங்கைக்கீரை, சக்கைக்கொட்டை இதெல்லாம் சேர்க்கலாம். பின்ன எனக்கு இங்கே திருச்சியில் சரியான வெயிலாக இருக்குது, வெளியே போய் பறிக்கிறதுக்கு வெயிலில் போகணுமேன்ட்டு நான் சேர்க்கலை. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சத்து. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோனையும் பிடிங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடே.